Welcome to Periya Vittu channel. Income tax for the assessment year 24 to 25. Direct tax laws la tax liability 5. CA Inter kana group 1 kana question. Compute the tax liability of Mr. Kashyap aged 35 having total income of rupees 51,75,000 for the assessment year 24 to 25. அப்போ previous year வந்து 23 to 24. Assume that his total income comprises of salary income, income from house property and interest on fixed deposit. Assume that Mr. Kashyap had exercised the option to shift out of the default tax regime under section 115 BAC. Default tax regime new. அதை விட்டு வெளியில வந்துட்டு ஷிஃப்ட் அவுட் பண்ணிட்டாருன்னா இவருக்கு வந்து நம்ம ஓல்டு ரெஜிம் படி கால்குலேட் பண்ணணும். ஓல்டு ஸ்லாப்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுதான் ஷிஃப்ட் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்னா ஓல்டு ரெஜிம் மாதிரி கால்குலேட் பண்ண போறோம். இவருக்கு வந்து வயசு 35. இவருடைய டோட்டல் இன்கம், ஏன் டோட்டல் இன்கத்தை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன்னா அதை பிரிச்சு கொடுக்கல. அந்த டோட்டல் இன்கத்துக்குள்ள சேலரி இன்கம் சேர்ந்திருக்கு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேர்ந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸட் டெபாசிட் சேர்ந்திருக்கு. அதை பிரிச்சு கொடுக்கல. இதுவும் வந்து 50 லட்சத்துக்கு மேல இருக்கு. அப்ப வந்து இவருக்கு ஒரு மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி டோட்டல் இன்கம்னு கொடுத்து அந்த டோட்டல் இன்கத்துக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்குன்னு தனித்தனியா விவரங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த டோட்டல் இன்கம் 50,01,000 அப்படி அல்லது அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ப்ராப்ளத்துல நம்ம பார்க்க போறோம். இவர் ஒரு நார்மல் இண்டிவிஜுவல், ஏஜ்டு பர்சன், சீனியர் பர்சன் கிடையாது, சூப்பர் சீனியர் பர்சன் கிடையாது. இவர் ஒரு நார்மல் இண்டிவிஜுவல். அதை முதல்ல எழுதிக்கிங்க. டோட்டல் இன்கம் 51,75,000. அப்ப நமக்கு வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் டோட்டல் இன்கம் எப்பவும் நம்ம கண்டுபிடிப்போம். பாத்தீங்களா, இவருடைய லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் எவ்வளவு, அப்புறம் வந்து கேஷுவல் இன்கம் எவ்வளவு, அப்புறம் வந்து இந்த சேல் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து கழிச்சிட்டு நம்ம இங்க பேலன்ஸ் ஆஃப் டோட்டல் இன்கம் போடுவோம். நமக்கு அதெல்லாம் தெரியாததுனால நம்ம டோட்டல் இன்கமே வந்து 51,75,000. முதல்ல இந்த 51,75,000 2.5 லட்சத்துக்கு மேல பெருசா அப்படின்னு பாக்குறோம். எஸ் அப்படின்ட்டா நம்ம ஸ்லாப் 1க்கு வர்றோம். ஒரு 2.5 லட்சத்தை கழிக்கிறோம். சரியா? இப்ப கழிச்சுட்டா இப்படியே வாங்க, நான் அதுக்கப்புறம் இதை சொல்றேன். முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்க டோட்டல் இன்கம் 2.5 லட்சத்துக்கு மேல அதிகமா இருக்கு ஆம் அப்படின்னா 2.5 லட்சத்தை கழிங்க. அப்போ ஒரு தொகை வரும் பாத்தீங்களா, 49,25,000. அது 2.5 லட்சத்துக்கு மேல அதிகமான்னு பாருங்க. ஆம் அப்படின்னா இன்னொரு 2.5 லட்சத்தை கழிங்க. அதுதான் ஸ்லாப் 2. இதுல வந்து மொத்தம் 4 ஸ்லாப் தான் இந்த ஓல்டு ரெஜிம்ல. 4 ஸ்லாப் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போக முடியாது. 4 ஸ்லாப் தான். அப்ப நம்ம முதல் ஸ்லாப் முடிச்சிட்டோம், 2வது ஸ்லாப் முடிச்சிட்டோம். இந்த 46.25 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலையான்னு பார்க்கணும். அதுதான் ஸ்லாப் 3. எஸ்னா ஸ்லாப் 3க்கு வாங்க. அப்படி இல்லைன்னா இதோட நின்றோம். சரியா? எஸ்னா ஸ்லாப் 3க்கு வாங்க. கழிச்சு பாருங்க, 41.25 லட்சம். அந்த கழிச்சு என்ன தொகை வருதோ அதுதான் ஸ்லாப் 4. இதோட நின்று போயிடும். இந்த காலத்தை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. 4 ஸ்லாப் தான். அதுல வந்து ஸ்லாப் 1க்கு வர்றதுக்கே முதல்ல நீங்க கம்பேர் பண்ணணும். 2.5 லட்சத்துக்கு மேலையான்னு பார்க்கணும். எஸ் அப்படின்னா ஸ்லாப் 1க்கு வாங்க. 2.5 லட்சத்தை கழிச்சுட்டு வாங்க. அந்த கழிச்சு வந்த தொகை வந்து திரும்ப 2.5 லட்சத்துக்கு மேலையான்னு பாருங்க. ஆமாம்னா ஸ்லாப் 2க்கு வந்து திரும்ப இன்னொரு 2.5 லட்சத்தை கழிங்க. இப்ப இன்னொரு தொகை வருது பாத்தீங்களா, இது வந்து 5 லட்சம். முதல்ல 2.5 லட்சம் தான் பார்க்கணும். 3வது ஸ்லாபுக்கு 5 லட்சத்துக்கு அதிகமான்னு பார்க்கணும். 5 லட்சத்துக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்லாப் 3க்கு வரும். சரியா? அப்ப வந்து நான் மிச்சம் உள்ளது ஸ்லாப் 4 ஆயிரும். மிச்சம் உள்ளது ஸ்லாப் 4 ஆயிரும். இந்த ஸ்லாப் போட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்க வந்து இந்த கணக்கை போட்டுடலாம். அதனால இதை கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்துக்குங்க.
புரிஞ்சா? இது முதல்ல 2.5 லட்சம் ஃபர்ஸ்ட் ஸ்லாபுக்கு, செகண்ட் ஸ்லாபுக்கு 2.5 லட்சம், தேர்ட் ஸ்லாபுக்கு 5 லட்சம் இன்டர்வல். அதாவது இது 0 to 2.5, 2.5 to 5 அப்படின்னா வித்தியாசம் 2, 5 to 10னா வித்தியாசம் 5. அந்த வித்தியாசத்தை நான் இங்க போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கிறது வந்து ஈஸியா நீங்க போடலாம். முதல் 2.5 லட்சத்துக்கு இல்ல, அடுத்து 2.5 to 5 இது. அப்ப 5க்கு 2.5க்கு என்ன வித்தியாசம்? 2.5. அடுத்து 5 to 10. 5 to 10னா எவ்வளவு வித்தியாசம்? 5 லட்சம் வித்தியாசம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இது 5 லட்சத்துக்கு மேலையா, இது 2.5 லட்சத்துக்கு மேலையா அப்படின்னு நான் பார்க்க சொல்றேன். 5 லட்சத்தை கழிக்க சொல்றேன். அடுத்து பெர்சன்டேஜுக்கு வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப் எழுதிருக்கீங்கல்ல, அதுக்கு நில்லு. செகண்ட் ஸ்லாபுக்கு மேல 5%, தேர்ட் ஸ்லாபுக்கு மேல 20%, ஃபோர்த் ஸ்லாபுக்கு மேல 30%. இது வந்து யாருமே இது இந்த அளவு சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை இந்த ஸ்டெப்பை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் 2.5 லட்சத்தை கம்பேர் பண்ணணும். எஸ்னா ஸ்லாப் 1க்கு வந்து 2.5 லட்சத்தை கழிங்க. வர்ற தொகையை அடுத்து 2.5 லட்சத்துக்கு கம்பேர் பண்ணுங்க. எஸ்னா வந்து செகண்ட் ஸ்லாபுக்கு வாங்க, வந்து 2.5 லட்சத்தை கழிங்க. அடுத்து அத்தொகை வந்து தேர்ட் ஸ்லாபுக்கு 5 லட்சத்துக்கு மேலையான்னு பாருங்க. ஆமாம்னா 5 லட்சத்தை கழிங்க, மிச்சம் உள்ளது அப்படி ஃபோர்த் ஸ்லாபா வந்துடும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லாபுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நில்லு, ரேட்டு வரி டாக்ஸ் ரேட் வந்து நில்லு. ஸ்லாப் 2க்கு 5%, ஸ்லாப் 3க்கு 20%, ஸ்லாப் 4க்கு 30%. அதாவது 2.5க்கு நில்னா நில். 2.5க்கு 5% எவ்வளவு? 12,500. 5க்கு 20% எவ்வளவு? 1 லட்சம். 41.25 லட்சத்துக்கு 30% எவ்வளவு? 12,52,500. இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஒவ்வொரு காலமா முடிச்சுக்கிட்டே வாங்க. ஸ்லாப் 1க்கு நில்லு, ஸ்லாப் 2க்கு 5. உங்களுக்கு எத்தனை ஸ்லாப் வருதோ அது வரைக்கும் இதை நிறுத்திக்கலாம். ஸ்லாப் 3க்கு 20, ஸ்லாப் 4க்கு 30. இப்ப இதுக்கு 5%, இதுக்கு 20%, இதுக்கு 30% கூட்டுனா 13,65,000. போட்ட பிறகு ரிபேட் இருக்கான்னு பார்க்கணும். ரிபேட் இல்லைன்னா சர்சார்ஜ் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ரிபேட் எப்ப இருக்கும் அப்படின்னா 5 லட்சத்துக்கு குறைவா தொகை இருந்தால்தான் ரிபேட் இருக்கும். இது 5 லட்சத்துக்கு கூட உள்ள தொகை, அதனால ரிபேட் இருக்காது. 5 லட்சத்துக்கு குறைவா இருந்தா மட்டும்தான் ரிபேட் இருக்கும் ஓல்டு ரிஜிம்ல. இப்ப அப்ப 5 லட்சத்துக்கு ஒரு ரிபேட் இல்லை அப்படின்னா நம்ம எதை பார்க்கணும்? சர்சார்ஜை பார்க்கணும். சர்சார்ஜ் வந்து 50 லட்சத்துக்கு மேல இருந்தா சர்சார்ஜ், 50,01 இருந்தா கூட சர்சார்ஜ், 50 லட்சம் இருந்தா 50 லட்சம் வரைக்கும் தான் சர்சார்ஜ் கிடையாது. அப்ப இது 50 லட்சத்துக்கு மேல 51.25 லட்சம் இருக்கு. 51,75,000 இருக்கு. 50 லட்சத்துக்கு மேல இருக்கு. அப்ப இதுக்கு சர்சார்ஜ் உண்டு. 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் எவ்வளவு சர்சார்ஜ்னா 10%. இதுக்கும் ஸ்லாப் இருக்கு. அந்த கணக்கு வரையில உங்களுக்கு தெரியும். 51.25 லட்சம். அப்ப 50 லட்சத்துக்கு மேல இருக்கிறதுனால சர்சார்ஜ் இருக்கு. 5 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் 50 லட்சத்துக்கும் நடுவுல தான் எதுவுமே இல்லை. 5 லட்சத்துக்கு குறைவா இருந்தா ரிபேட்டு, 50 லட்சத்துக்கு கூட இருந்தா சர்சார்ஜ். ரிபேட்னா லெஸ் பண்ணிக்குவோம், சர்சார்ஜ்னா ஆட் பண்ணிக்கணும். புரியுது உங்களுக்கு? ரிபேட்னா தள்ளுபடி, சர்சார்ஜ்னா உபரி வரி. அப்ப ரிபேட் இருந்தா நீங்க லெஸ் பண்ணுவீங்க. ரிபேட் இருந்தால் லெஸ் பண்ணணும். ரிபேட் இல்லை அப்படின்னா சர்சார்ஜ் ஆட் பண்ணணுமான்னு பார்க்கணும். இந்த கணக்குக்கு பார்க்கணும். அப்ப வந்து எவ்வளவு? 50 லட்சத்துல இருந்து 1 கோடிக்கு எவ்வளவு? 10%. அப்ப எதன் மீது 10%? இந்த வரி இருக்கு பாத்தீங்களா, இதன் மீது 10%. நீங்க பாட 51.25 லட்சத்துக்கு 10% போட்டுறாதீங்க. இந்த 13,65,000க்கு 10%. அப்ப 1,36,500. புரியுதா உங்களுக்கு எப்படி கணக்கு பண்ணணும்னு? ரிபேட் இருக்கான்னு பார்க்கணும். ரிபேட் இல்லைன்னா தான் சர்சார்ஜ் இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ரிபேட் இருந்தா கழிச்சுக்கணும், சர்சார்ஜ் இருந்தா கூட்டிக்கணும். சர்சார்ஜ் வந்து 50,01 இருந்து 1 கோடி வரைக்கும் 10%. அப்ப வந்து இங்க 51.25 லட்சம் இருக்கிறதுனால இதுக்கு 10%. எதன் மீது 10%? இந்த வரி வந்திருக்கு பாத்தீங்களா இங்க டாக்ஸ் 13,65,000, அதுக்கு 10%, 1,36,500. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 15,01,500, 15,01,500. இப்ப எங்க இந்த டோட்டல் இன்கம்னு கொடுத்தாங்களோ அங்க என்ன வரும்னு சொன்னேன்? மார்ஜினல் ரிலீஃப்னு ஒரு கான்செப்ட் வரும். அந்த மார்ஜினல் ரிலீஃப் எப்படி கணக்கு பண்றது அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதாவது சும்மா ஒரு 1.25 லட்சம் உங்களுக்கு கூட அப்படிங்கறதுனால வரி எவ்வளவு கூடி இருக்குன்னு பார்ப்போம். 50 லட்சத்தை விட 1.25 லட்சம் உங்களுக்கு கூட, அதனால வரி எவ்வளவு கூடி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப 50 லட்சமா இருந்தால் இவர்களுக்கு என்ன வரி வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 50 லட்சமா இருந்தால் எவ்வளவு வரி வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
50 லட்சம்னு வச்சுக்குவோம். இப்ப வரி வந்து 50 லட்சமா இருக்கு. 51.25 லட்சம் இல்ல 50 லட்சம். இப்ப நம்ம கணக்கு பண்ணுவோமா ஓல்ட் ரிஜிம்ல 50 லட்சம்ங்கிறது 2 லட்சத்தை விட பெருசா? அப்ப என்ன பண்ணணும்? ஒரு 2 லட்சத்தை கழிக்கணும். என்ன வரும்? 47 லட்சம். ஸ்லாப் 1 முடிஞ்சிருச்சு. 47 லட்சம்ங்கிறது 2 லட்சத்தை விட பெருசா? ஆமாம். ஆமாம்னா இங்க வரணும் ஸ்லாப் 2. ஸ்லாப் 2ல வந்து என்ன பண்ணணும்? ஒரு 2 லட்சத்தை கழிக்கணும். 45 லட்சம். 45 லட்சம்ங்கிறது 5 லட்சத்தை விட பெருசா? தேர்ட் ஸ்லாபுக்கு 5 லட்சம். ஆமா. அப்போ ஒரு 5 லட்சத்தை கழிங்க. இதுதான் ஸ்லாப் 4 40 லட்சம். புரிஞ்சா இந்த காலம்? இப்ப இதுக்கு வந்து நில் சதவீதம் டாக்ஸ், இதுக்கு 5%, இதுக்கு 20%, இதுக்கு 30%, அந்தந்த ஸ்லாபுக்கு நேரம் எழுதியாச்சு. இதுக்கு நில்லு, இதுக்கு 5% 12,500, இதுக்கு 20% 1 லட்சம், இதுக்கு 30% 12 லட்சம். அப்ப 13,12,500. ரிபேட் இருக்கா? இல்ல. சர்சார்ஜ் இருக்கா? இல்ல. ஏன்னா 5 லட்சம் 50 லட்சம் 50 லட்சத்தி ஒண்ணுன்னா தான் சர்சார்ஜ் வரும். இது 50 லட்சம் 50 லட்சம் கையில சர்சார்ஜ் இல்ல. அப்ப இது வரி எவ்வளவு? 13,12,500. இங்க 1.25 லட்சம் உங்களுக்கு கூட. அப்ப எவ்வளவு இருக்கு? 13,65,000. ஒரு 1.25 லட்சம் கூட இருந்ததுக்காக இவ்வளவு கட்ட வேண்டியிருக்கு. 13,65,000. அந்த 1.25 லட்சம் கம்மியானா எவ்வளவு கட்டினா போதும்? 13,12,500 கட்டினா போதும். அப்ப 51.25 லட்சம் இன்கம்னா நீங்க கட்ட வேண்டிய வரி 15,01,500. அதுவே 50 லட்சம் இன்கம்னா 13,12,500 கட்டணும். 15 லட்சத்தி ஆமா சாரி இது இல்ல 15,01,500 வந்து வரி. 15,01,500 கட்டணும். எதுக்கு? 1.25 லட்சம் கூடனா. அதுவே அந்த 1.25 லட்சம் கம்மியாய் வெறும் 50 லட்சம்னா 13,12,500 கட்டுனா போதும். அப்ப 51.25 லட்சம் வருமானம்னா 15,01,500 ரூபாய் வரி கட்டணும். 50 லட்சம் வருமானம்னா 13,12,500 ரூபாய் வரி கட்டினா போதும். அப்ப இந்த 1.25 தான் நம்ம அதிக வருமானம். அதுக்கு எவ்வளவு வரி அதிகமா கட்டுறோம்? 1,89,000 ரூபாய் அதிகமா கட்டுறோம். வருமானத்தை காட்டிலும் அதிகமா கட்டுறோம். 1.25 லட்சம் தான் அதிக வருமானம். ஆனா வரி வந்து அதுக்காக 1,89,000 வரி அதிகமா கட்டுறோம். இது வந்து ஒரு நல்லா இல்லையா? அதனால என்ன பண்றாங்க? இவ்வளவு அதிகமா கட்டக்கூடாது. ஒரு 1.25 லட்சம் தானே வருமானம் அதிகம். அதுக்கு போய் 1,89,000 வரி கட்டுறதான்னு சொல்லி இதுல அந்த 1.25 லட்சத்தை கழிச்சுட்டு மிச்சம் 14,000 அந்த 14,000 மார்ஜினல் ரிலீஃபா கொடுக்குறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 14,000 இருக்கு பாத்தீங்களா? அதாவது வருமானம் 1.25 லட்சம், அதுக்கு வரி கட்டுறது 1,89,000. அப்ப 1.25 லட்சம் வருமானத்துக்கு அதிகமா 14,000 ரூபாய் வரி கட்டுறீங்க பத்தியலா? 14,000 ரூபாய் வருமானத்தை விட அதிகமா வரி கட்டுறீங்க. எவ்வளவு கட்டுறீங்க? 14,000 ரூபாய் அதிகமா கட்டுறீங்க. அதை மார்ஜினல் ரிலீஃபா கொடுத்துட்றாங்க. அந்த மார்ஜினல் ரிலீஃபை கொண்டாந்து இங்க கழிக்கணும். கழிச்சா 14,87,500. இதுக்கு 4% வரி போடுங்க. 59,500 ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். அப்ப மொத்தம் 15,47,000 வரி கட்டினா போதும். அப்ப 14,000 உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க? ரிலீஃப் பண்ணி கொடுத்துருக்கா. அப்ப புரியுதா உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப்னா என்னன்னு? இதுதான் வந்து டாக்ஸ் லைபிலிட்டி. இப்படிதான் டோட்டல் இன்கம் கம்ப்ரைசஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி எல்லா இன்கமே ஒன்னா ஒட்டு மொத்தமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிச்சு போடணும். இப்ப இந்த ஓல்டஸ்ட் ரிஜிம்ல எப்படி போடுறதுன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வந்து 2.5 கம்பேர் பண்ணணும். ஆமாம்னா 2.5 கழிச்சுக்குங்க. செகண்ட் ஸ்லாபும் 2.5 கம்பேர் பண்ணணும். ஆமாம்னா 2.5 கழிக்கணும். தேர்ட் ஸ்லாபுக்கு 5 லட்சத்தை கம்பேர் பண்ணணும். ஆமாம்னா 5 கழிக்கணும். மிச்சம் வர்றது ஸ்லாப் 4. இதுக்கு நில்லு, இதுக்கு 5, இதுக்கு 20, இதுக்கு 30 அதை கணக்கு பண்ணி போட்டுட்டு ரிபேட் இருக்கான்னு பார்க்கணும். 5 லட்சத்துக்கு குறைவா இருந்தா ரிபேட் இருக்கும். ரிபேட் இங்க இல்ல. ரிபேட் இருந்தா கழிக்கணும். ரிபேட் இல்லைன்னா தான் நீங்க சர்சார்ஜை பார்க்கணும். சர்சார்ஜ் வந்து கூட்டணும். 50 லட்சத்துக்கு மேல இருந்தா சர்சார்ஜ் 50,01,000 இருந்து 1 கோடி வரைக்கும் இருந்தால் 10%. எதன் மீது 10%? இந்த வரியின் மீது 10%. அப்ப கூட்டினா 15,01,500. சப்போஸ் இவருடைய வருமானம் 50 லட்சமா இருந்தால் எவ்வளவு வருதுன்னா 13,12,500 தான் வருது. அப்ப 51.25 லட்சம் வருமானத்துக்கு 15,01,500 வரி கட்டுறாரு. 50 லட்சமா இருந்துச்சுன்னா 13,12,500 வரி கட்டினா போதும். அப்ப வருமானம் வந்து என்னமோ 1.25 தான் அதிகம். ஆனா வரி வந்து 1,89,000 கட்டுறாரு. அப்ப அந்த 14,000 மார்ஜினல் ரிலீஃபா கொடுத்துட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. 2 விதமான மெத்தட் புக்ல கொடுத்துருக்கோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க. இதுல மார்ஜினல் ரிலீஃப் கரெக்டா கண்டுபிடிக்கலாம். 14,000 மார்ஜினல் ரிலீஃப். அப்ப 14,87,500க்கு
4% கல்வி வரி செஸ் போட்டோம்னா 59,500. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? கூட்டுனா 15,47,000. 15,47,000. இதுதான் இவருடைய டாக்ஸ் பேயபிள். புரிஞ்சா இந்த கணக்கு உங்களுக்கு இப்ப? இது ஈஸியான மெத்தட், இப்படி டாக்ஸ் கணக்கு பண்ணி போடுறது. Thank you for watching. Please subscribe.